சத்தியமாக யாமோதீன் கடையிலேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 10:30 தான் எழுந்திரிச்சோம். 11:30க்கே கிளம்பி யாமோதீன் போயிட்டோம். அங்கே போய் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கே வாங்கிட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மட்டும் தான் சமைக்கலான்னு பார்த்தா அங்கே மொத்த ஊரே சமைக்கிற போல் இருக்குங்க. அவ்வளோ சரியான கூட்டம். உட்காந்து சாப்பிட்ற இடத்துலையும் கூட்டமாக இருக்குது, பார்சல் வாங்குகிற இடத்துலையும் கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தோன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் குஸ்கா, லிவரு, கூடவே ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்டா மட்டன் பிரியாணியில் பீஸ் அதிகமாக இருக்கும், பார்சல் வாங்கினா கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் மிக்சர் வாங்கி கொடுத்துருந்தாரு. எனக்கு இந்த யாமோதீன் பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னமும் இந்த வாட்டி டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே கடையில் போய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேறு பிரியாணியும் ஆயிலியாக இருந்தது, பீஸும் வந்து ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.